வெல்கம் பேக் டு அவர் சேனல் மைண்ட் கேம் ரெடல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஹூ இஸ் த தீஃப். உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணுற சூப்பர் பஸ்ஸில் கொண்டு வந்திருக்கேன். இங்கே 3 பேர் இருக்காங்க, A, B அண்ட் C. இங்கே 3 பேரில் யாரோ ஒருத்தர் மட்டும் தீஃப். அது யாருன்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா? க்ளூவை கவனமாக பார்த்து கண்டுபிடிங்க. இப்போ வாங்க க்ளூ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேரக்டர் A வந்து ஹேண்ட் க்ளீனாக இருக்குது, நர்வஸாக இருக்க மாதிரி இருக்குது, பேக் டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கேரக்டர் B ஷர்ட் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, பாக்கெட்டில் பல்காக இருக்குது, எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஐ கான்டாக்டை மிஸ் பண்ணுறாரு அண்ட் மோரோவர் அவருக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காகவும் இருக்குது. கேரக்டர் Cயில் இருக்கவங்க ரொம்ப காமன் கேஷுவலாக இருக்காங்க, கையில் பேக் வச்சுருக்காங்க, எந்த ஒரு பயமும் இல்லை. C ரொம்ப காமாக இருக்காங்க. அவங்க தீஃபாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். 3 பேரில் யார் தீஃப்? 10 செகண்ட் டைம் தரேன், உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யோர் டைம் ஸ்டார்ட் நவ். இப்போ வாங்க ரியல் ஆன்சரை ரிவீல் பண்ணிடுவோமா? பியோட பாக்கெட் அன்யூஷுவலாக பல்காக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்சைடில் வேலட் ஷேப் வந்து அப்படியே இருக்குது. ஃபிட்டிங் சொன்னது அவரோட வேலட் மிஸ்ஸிங். C கிட்ட இருக்கிற வேலட் அவரோடதில்லை, அது வேறு மாடல். B மட்டும்தான் ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுறாரு. இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். ஸோ நிஜமாகவே தீஃப் யாருன்னு தெரியுமா? இந்த தீஃப் இஸ் B. அவரோட பாக்கெட்டில் வேலட் ஷேப்பு, ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுறதும், அவரோட ஷர்ட் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ண பார்க்கும்போது B தான் ரியல் தீஃப். நீங்கள் சரியான ஆன்சரை கெஸ் பண்ணிங்களான்னு கமெண்ட்டில் எஸ் ஆர் நோன்னு சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.